மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2025ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளார உங்களுடைய கிரக நிலைகள், கிரக மாற்றம், ராசியின் அமைப்பு, சனி பகவான் குரு பகவானின் நிலை, சஞ்சார காலகட்டம், ராகு கேது பகவான்களின் மாற்றம், இதையெல்லாம் வைத்து உங்களுடைய குடும்பத்தின் நிலை, தொழில், பண வரவு இதெல்லாம் எப்படி இருக்கோ, பணம் குவிய என்ன பண்ணணும், மிக முக்கியமாக கடன் தொல்லைகளெல்லாம் நீங்குமா, எதிரிகளின் பிரச்சனை ஒழியுமா அப்படின்ட்டு உங்களுடைய ஒட்டுமொத்த ரகசியத்தையும் முழு ஜாதகத்தையும் இந்த காலகட்டத்தில் என்ன நடக்க போகுதுன்னு தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி மீனம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். இந்த 2025ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளார கிரக நிலைகள் பலவும் மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். 6இல் குரு, ஊரெல்லாம் பகை அப்படின்றது பழமொழி. உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் இந்த காலகட்டத்தில் பல நன்மைகளை செய்ய காத்து கொண்டிருக்கிறார். 6இல் குரு வந்தாலும் உங்களுக்கு பகை வராது. இந்த காலகட்டத்தில் அவரால், குரு பகவானால் உங்களுக்கு மிக பெரும் முன்னேற்றமும் அதிர்ஷ்டமும் உண்டாக போகின்றது. படித்து வேலை இல்லாமல் இருந்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கப் போகின்றது. அஷ்டமத்து சனியால் இருந்து வந்த தடை தாமதங்கள் எல்லாம் நீங்கி அனைத்து சுபகாரியங்களும் 2025ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளார நல்ல விதத்தில் முடிய போகின்றது. திறமை, அறிவுக்கு ஏற்ற அதிகமான வருமானங்கள் வரக்கூடிய ஒரு தொழில் உங்களுக்கு கிடைச்சிடும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம்னே சொல்ல வேண்டும். குரு பகவான் உங்களுடைய ராசியை தெளிவாக பார்ப்பதால் பயணங்கள் அதிகரிச்சிட்டோம். பிஸியாக உழைத்து ஊராக சுற்றவும் வேண்டியிருக்கும். தேவையற்ற பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் குரு பகவானால். இருந்தாலும் பெரிய பாதிப்பு இருக்காது. தேவைக்கு ஏற்ற பணம் வந்தாலும் கையில் காசு இல்லையே, பணம் தங்கலையே அப்படின்ற ஒரு நிலை கூட வந்து செல்லும். சுப விரயமாக எந்த ஒரு செலவையும் சுப விரயமாக மாற்ற முயற்சி செய்யுங்க. வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கின்றது. வருகின்ற வருமானம் எல்லாம் நல்ல விஷயத்தில் செலவு செஞ்சீங்கன்னா மிக பெரும் யோகத்தை நீங்கள் காண்பீங்க. உற்றார் உறவினர்களிடம் சற்று விலகி இருப்பது நல்லதாகவே இருக்கும். இதுவரைக்கும் தடைபட்டு இருந்த கிரக பிரவேசம், திருமணம் போன்ற சுபகாரியங்கள் எல்லாம் இனிதாக நடந்தேறும். குடும்பத்தில் அமைதி நிலவப் போகின்றது. ஏதேனும் ஒரு கருத்து வேறுபாட்டால் கணவன் மனைவியோ அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளோ பிரிந்திருந்தால் இந்த 2025ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளார ஒன்று சேர போகிறீங்க. ஒரு சிலருக்கு கோர்ட் வழக்குகள் சாதகமாக முடிய போகின்றது. உங்களுடைய வாக்கை எப்பாடுபட்டாவது காப்பாற்றிடுவீங்க. ஏதாவது வாக்கு கொடுத்தீங்கன்னா அது நிச்சயமாக நிறைவேறிடும். குடும்ப தேவைக்காக புதிய பொருட்கள் வாங்கவும், பிள்ளைகளுடைய படிப்பு செலவுக்கு கேட்ட இடத்துல பணமும் கிடைத்திடும். ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது பல வகைகள்லையும் உங்களுக்கு குரு பகவானால் நன்மை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகின்றது. ஒவ்வொரு மாதத்தின் கடைசி வியாழக்கிழமையில் சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளில் தரிசனம் செய்துட்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் அப்படின்றதையும் மறுத்திட முடியாது. பாம்பின் வாயில் அகப்பட்ட தேரை போல யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாது அப்படின்றத உங்களால் புரிந்து கொள்ளவே முடியாது. அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் உருவாகும். கொடுத்ததை வாங்க முடியாமல் சில நேரங்களில் அல்லோலப்படுவீங்க. புத்திர பாக்கியம் அப்படின்றது குரு பெயர்ச்சி நடைபெறக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அப்படின்றது உறுதியான ஒன்று. குறிப்பாக இந்த 2025 முடிவதற்குள்ளார அதற்கு உண்டான ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும் அப்படின்றதையும்
சொல்லியே ஆக வேண்டும். புது புது காரியங்களில் வெற்றி கிடைக்கப் போகின்றது. அனைத்து காரியங்களும் தொட்டது துலங்கும் என்ற வகையில் முடிய போகின்றது. போகாத கோயில் இல்லை, பார்க்காத வைத்தியம் இல்லை. இந்த நோய்க்கு எப்போதான் முடிவு, எப்போதான் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருக்க முடியும் அப்படின்னு மனம் நொந்து போயிருந்த மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு மிகச்சிறப்பான காலகட்டமாக இது இருக்க போகின்றது. உங்களுக்கு உங்களுடைய அருகில் இருப்பவர்களால் சில பிரச்சனைகள் வரலாம். அது அக்கம் பக்கத்தினரோ அல்லது உறவினர்களாகவோ நண்பர்களாகவோ கூட இருக்கலாம். பூர்வீக சொத்துக்கள் மூலமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிக பெரும் லாபம் உண்டாக போகின்றது. சொத்து விஷயத்தில் கடன் பட்டவர்களாக இருந்தீங்கன்னா கடனை அடைத்து நிம்மதி பெற போகிறீங்க. உங்களுடைய பெயரும் புகழும் உங்களுடைய வீட்டில் மட்டுமல்ல, உங்களுடைய ஊரிலும் அதிகரிக்க போகின்றது. வாடகை வீட்டில் குடி இருப்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா புது வீடு கட்டி குடி புகக்கூடிய யோகமும் அதற்கு உண்டான பண வரவும் உங்களை தேடி வரப்போகின்றது. பாதியிலேயே நின்று போன அனைத்து வேலைகளையும் அடுத்தடுத்து செய்து முடித்து பெரிய முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க. பிள்ளைகளால் பெருமை உண்டாக போகின்றது. பிள்ளைகளுடைய விருப்பப்படி அவங்களுடைய படிப்பு அமைய போகின்றது. வசதி வாய்ப்பு பெருகி நிம்மதியான ஒரு சூழ்நிலை கூட போகின்றது. எதிர்பார்த்த பதவி உயர்வு இல்லையே, இடமாற்றம் இல்லையே, என்ன செய்கிறதுனே தெரியலை என்று புலம்பி தவித்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகின்றது. கை நழுவ விட்டு விடாதீர்கள். நீங்கள் செய்த நற்செயல்களுக்கெல்லாம் பலன் இப்பதான் கிடைக்கப் போகின்றது. அனுபவிக்க தயாராக இருங்க. குரு பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகின்றது. சூரியன், சந்திரன், செவ்வாய் பகவான் 3 பேருமே குரு பகவானுக்கு நட்பாக இருந்து மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு பல்வேறு வகைகளிலும் ஏற்றத்தை கொடுக்க போகின்றனர். தற்சமயம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வேலையை விற்றாதீங்க. நல்ல ஒரு அருமையான வேலை வரும் வரை காத்திருங்க. அப்படி ஒரு வேலை உங்களை தேடி வரப்போகின்றது. கடவுள் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. அப்படியாப்பட்ட ஒரு காலம்தான் இந்த காலம். மிக முக்கியமாக கேட்டுக்கோங்க, புதன் பெருமாள் அம்சம். அவருடைய வீட்டில் குரு பகவான் இருப்பதால் சிவன் கோவிலில் பெருமாள் சன்னதி இருக்கும் கோவிலில் இருக்கக்கூடிய மேதா தட்சிணாமூர்த்தியை போயிட்டு வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவில் பண வருவாய் நிச்சயம் உண்டு அப்படின்றத மறுத்துவிட முடியாது. ஏற்றம், முன்னேற்றம் இது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகின்றது. அவதூறு செய்தவர்களை தண்டிக்கவும் தயங்க மாட்டீங்க. துரோகம் செய்தவர்களை மன்னிக்கவே மாட்டீங்க. எல்லாமும் உங்களுக்கு சாதகமாக நடக்க எதையும் செய்வதற்கு இந்த காலகட்டத்தில் துணிபவர்களாக இருப்பவர்கள் தான் மீனம் ராசியில் பிறந்த நீங்கள். புது நண்பர்கள் ஆதரவு கொடுக்க போகிறாங்க. அந்த ஆதரவு மூலமாக லாபத்தை பார்க்க போகிறீங்க. சின்ன சின்ன வைத்திய செலவுகள் வந்தாலும் பெரிய பாதிப்புகள் உடல் ரீதியாக ஆரோக்கிய ரீதியாக உங்களை அண்டாது. சில ஜாதகர்கள் கல்யாணமாகியவுடன் தான் சம்பாதிக்கும் பணத்தை, அதாவது சில ஜாதகர் சொல்லியிருப்பாங்க, கல்யாணம் ஆனதும் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை மனைவி வீட்டாருக்கு செலவழித்து தங்களுடைய தாய் தந்தை சகோதரிகளிடம் பகையை பெறுவீங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் அதெல்லாம் எதுவும் உண்மை இல்லை. நீங்கள் உங்களுடைய மனசாட்சிக்கு எதுன்னு சரின்னு படுதோ அதற்கு ஏற்றார் போல தான் செய்வீங்க. அதற்காக திருமணமான உடனேயே மனைவி வீட்டாருக்கு செலவழிச்சிடுவீங்க அப்படின்றதெல்லாம் இல்லவே இல்லை. உங்களுக்குன்னு சுய புத்தி இருக்குது, உங்களுக்குன்னு தனி திறமை இருக்குது, உங்களுக்குன்னு வல்லமை இருக்குது. எங்கே எதை செய்யணும் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாகவே நன்றாகவே தெரியும். ஆகையால் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்பிட்டு இருக்காதீங்க. இதுவரைக்கும் முடங்கி இருந்த உங்களுடைய தொழில் வளர்ச்சி அடைந்து லாபத்தை பார்க்க போகிறீங்க. இந்த 2025 முடிவதற்குள்ளார இன்பத்தில் துன்பம், துன்பத்தில் இன்பம் மாறி மாறி வரும். நவகிரக சன்னதியில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு வியாழக்கிழமையில், அதாவது 2 மாதத்திற்கு ஒரு முறை முதல் வியாழக்கிழமையில் அர்ச்சனை செய்துவிட்டு வாருங்கள். உங்களுக்கு பெரிய ஏற்றம்தான். குரு பகவான், சனி பகவான், ராகு கேது பகவான், இப்படி கிரக நிலைகள் அனைத்து விதத்திலையும் உங்களுக்கு பக்க பலமாகவே இருக்கின்றது.
குரு பகவான் எப்போது எதை செய்வார்னு சொல்ல முடியாது. ஆனால் யோகத்தை நிச்சயம் உங்களுக்கு பெற்று தருவார். வேலை வாய்ப்பு விஷயத்தில் பிரச்சனை இருப்பவர்களுக்கு நல்ல தீர்வு கிடைச்சிட்டோம். உங்களுக்கு இது நாள் வரையில் ஒரு ஆன்மீக சுற்றுலா செல்ல முடியலையே, குலதெய்வ கோவிலுக்கு கூட சரியாக சென்று பிரார்த்தனையை நிறைவேற்ற முடியலையே அப்படின்ட்டு மன வருத்தத்தோடு இருப்பவர்களுக்கு அது அனைத்தும் நிறைவேறப் போகின்றது. குலதெய்வ கோவிலுக்கு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றிட்டு வரப்போகிறீங்க. அடிக்கடி ஆன்மீக சுற்றுலா சென்று வரப்போகிறீங்க. இதனால் மனம் மகிழ்ச்சி அடையும். குடும்பத்தில் குதூகலம் பிறக்கப் போகின்றது. இயற்கையின் மீது அதிக பிரியம் கொண்டவர்களாக இருக்கக்கூடிய மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு சுற்றுலா செல்வது அப்படின்னா அலாதி பிரியம். குறிப்பாக ஊட்டி, கொடைக்கானல் போன்று இயற்கை எழில்மிக்க இடங்களுக்கு, குழு பிரதேசங்களுக்கு அடிக்கடி சுற்றுலா செல்ல வேண்டும் அப்படின்ற ஆர்வம் எண்ணம் இருந்தாலும் அதற்காக பண வரவு இல்லையே அப்படின்ட்டு ரொம்ப சங்கடப்பட்டு கொண்டிருந்த, ரொம்ப ஒரு மன வருத்தத்தோடு இருந்த உங்களுக்கு அந்த இடங்களுக்கு சென்று வருவதற்கான பண வரவும் நேரமும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகின்றது. உங்களில் ஒரு சிலர் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளில் சிக்கி இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்து தன வரவு சிறப்பாக இருக்கும். தொழில் வளர்ச்சி முன்னேற்றத்தை கொடுக்கும். முன்னேற்ற பாதையில் நீங்கள் கொண்டு செல்வீங்க. உங்களால் தான் இது முடியும் அப்படின்ட்டு சக ஊழியர்களே உங்களுடைய திறமையை கண்டு பாராட்ட போகிறாங்க. மாற்று மருந்து இந்த காலகட்டத்தில் நோய் நொடி தீரலையே எவ்வளவோ மருந்து மாத்திரை சாப்பிட்டாச்சே அப்படின்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டு கொண்டிருந்த உங்களுக்கு மாற்று மருந்தால் நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் கிடைக்கப் போகின்றது. மகிழ்ச்சி பொங்க போகின்றது. உங்களுடைய பிள்ளைக்கு நல்ல இடத்துல வேலை கிடைத்திடும். நல்ல இடத்துல வரணும் அமைந்துவிடும். பெண்கள் அனைவருக்குமே மிகச்சிறந்த காலகட்டமாக இது இருக்க போகின்றது. உங்களுடைய வாழ்க்கை ஏணியில் ஏறப்போகின்றது. உங்களுடைய எதிர்காலம் மிகச் சிறப்பாக அமைந்திடப் போகின்றது. அனைத்து விதத்திலையும் அனைத்து வகையிலையும் மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு மற்ற ராசிக்காரர்களை விட சிறப்பான பலன்கள் இந்த 2024ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளார நிச்சயம் கிடைத்துவிடும் அப்படின்றதையும் மறுத்துவிட முடியாது. யாருக்காகவும் எதற்காகவும் எதையும் நீங்கள் துணிந்து செய்ய மாட்டீங்க. ஆனால் உங்களுக்கு யாராவது ஏதாவது உதவி செய்திருந்தால் அவங்களுக்கு எதை வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் செய்வீங்க. அப்படி ஒரு காலகட்டம் இந்த 2025இல் வரப்போகின்றது. நீங்கள் நினைத்தது நடந்து உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைந்து வாழ்க்கை துணையும் பக்க பலமாக இருந்தால் எப்படி இருக்கும்? அப்படி ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம். குறிப்பாக சில பிரச்சனைகள் கிரக மாற்றத்தின் போது நிகழ்ந்தாலும் பெரிய பாதிப்புகள் மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்காது அப்படின்றத 100% உறுதியாக சொல்லலாம். மீனம் ராசியில் பிறந்த நீங்கள் அம்பாளின் அனுகிரகம் பெற்றவர்கள். இதனால் திங்கட்கிழமைகளில் 2025 முடிவதற்குள்ளார இன்னையில இருந்தே ஒவ்வொரு மாதத்தின் 2வது திங்கட்கிழமையில் அம்பாள் வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு பெரிய அளவில் நீங்களே எதிர்பாராத வகையில் திடீர்னு அதிர்ஷ்டம், திடீர்னு யோகம் இதையெல்லாம் நிச்சயம் அடிக்கும் அப்படின்றது உறுதி. 2025 முடிவதற்குள்ளார உங்களுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது அப்படின்றத பற்றி தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இன்னொரு முக்கியமான விஷயமாக இந்த காலகட்டத்தில் சூது, மது, மாது, லாட்டரி, ரேஸ், பங்கு சந்தையில் அதிக முதலீடு இதெல்லாம் மிக பெரும் அளவில் அதல பாதாளத்திற்கு உங்களை கொண்டு சென்றுவிடும். கவனமாக எச்சரிக்கையோடு இருந்து தப்பித்து கொள்ள பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீனம் ராசியில் பிறந்த அனைவரும் 2025 முடிவதற்குள்ளார தங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது அப்படின்றத தெரிந்து கொண்டு சிறப்பான செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.